பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, மார்க்கு 5:34 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை பார்த்து மகளே என்று சொன்னார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். யார் அவள்? 12 வருஷம் பெரும்பாடு, வருத்தம், வியாதி, அப்படியாப்பட்ட பாடுகளை, வேதனை சுமந்த பெண்ணை பார்த்து சொன்னார். ஏனென்றால் உதிரப்போக்கு, ஜீவன் போய்கொண்டே இருக்கு. 1 மாசம் 2 மாசம் இல்லை, 12 வருஷமாய் படும் பாடு. ஆனால் அன்னைக்கு டாக்டரால் குணப்படுத்த முடியாத அந்த பிரச்சனையை, போராட்டத்தை, வேதனையை ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவள் என்ன செய்கிறா? நான் சொஸ்தமாவேன் என்று அறிக்கை செய்கிறார். பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவை குறித்து தெரியும். அவர் பட்ட பாடு, நமக்காகப்பட்ட பாட்டு, அழுது புலம்பிட்டு போகிறோம் இல்லை. அவள் கேள்விப்பட்ட உடனே அறிக்கை செய்கிறார், நான் சொஸ்தமாவேன். ஏனென்றால் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி இயேசுவை அறிக்கை பண்ணார். ஏன்னா இவர் இருந்த காலங்கள் நியாயப்பிரமாண காலங்கள். ஏன்னா லேவியராகமம் 15, 25, 28, 29 படித்து பாருங்கள். இப்படியாப்பட்ட தீட்டுள்ள பெண்கள் எது தொட்டாலும் தீட்டு, வஸ்திரங்களை தொடக்கூடாது, உட்காத தீட்டு. அதோட 7 நாள் அப்படி சுத்தமாக்கப்படணும். அப்படி சுத்தமாக்கப்பட்ட பின்பு 2 பறவையை கொண்டு வந்து பலி கொடுக்கணும். அப்படியாப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவள் ஒரு நாள் இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் சொஸ்தமான அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தா. அவள் எதை அறிக்கை பண்ணா? வஸ்திரத்தை தொடுவேன். ஏன்னா தொடக்கூடாதுன்னு தான் பைபிள் சட்டம், நியாயப்பிரமாண சட்டம். ஆனால் தொடுவேன் நான் இயேசுவின் வஸ்திரத்தை. என் அன்புக்குரியவர்களே, அந்த வஸ்திரம் என்பது ஏசாயா 6:1 சொல்லுது, அவருடைய வஸ்திர தொங்கலில் ஆலயம் இருக்குதா, சபை. நீங்கள் ஐக்கியப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட திருசபையில் ஐக்கியப்படும் போது, கூடும்போது, ஒருமனப்படும் போது, கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை உங்கள் பாடுகளை, வேதனை நீக்கும். சோர்ந்து போவாதீர்கள். நீங்கள் கூடி ஜெபம் பண்ணி பாருங்கள், கூடி அறிக்கை பண்ணி பாருங்கள், கூடி ஒருமனப்பட்டு கேட்டு பாருங்கள். அந்த ஜெபத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல். அவள் அறிக்கை செய்தா. இயேசு சொன்னார், உன் வேதனை நீங்கி சுகமாக இரு என்று சொன்னார். கவலைப்படாதீர்கள். இந்த இரவு எதில் வேதனைப்படுறீங்களோ இன்னைக்கு சொஸ்தமாக்கப்படுவீர்கள். விசுவாசிங்கள், அறிக்கை செய்யுங்கள், உறுதியாருங்கள். கர்த்தர் நிச்சயம் சுகப்படுத்துவார். God bless you.